மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. எங்கள் தலைவர் ஜனநாயகவாதி, எந்த தலைவரும் செய்யாத இந்த விஷயத்தில் கிரெடிட் எடுத்துக்கிட்டால் அது திமுகவுக்கு போகும். நல்லா தெரிஞ்சும் அந்த விஷயத்துக்கு அறிக்கை வெளியிட்டு அந்த தீர்ப்பை அவ்வளோ அழகாக வரவேற்றிருப்பார். அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் நம்ம போட்டு தமிழ்நாடு அரசு சூப்பராக செயல்பட்டுருக்குங்க, நல்ல வாதங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயத்தை நாங்கள் கிரெடிட் கொடுத்தோம். ஏன்னா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறது தாவேகா சார்பாக தான் கிடைச்சிருக்கு. தாவேகாவோட வாதம் காரணமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை எங்கள் தலைவர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? இந்த மனு விசாரணைக்கு வரலங்கிற ஒரு போலி செய்தியை பரப்புறீங்க. இந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை பரப்புறீங்க. இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமயமான சூழல் பார்த்தீங்கன்னா அரசியல் இணையதள உலகத்தில் உருவாக்குறீங்க. இதன் மூலமாக ஒரு தாவேகா காரனுக்கே நம்ம தலைவர் செஞ்சாரா செய்யலையா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுறதா உங்களோட நோக்கம். இந்த வீடியோவில் நான் வீடியோவை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த விஷயத்தில் வக்ஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படி தாண்டி கிரெடிட் எடுத்துக்கணும்னா அது தாவேகா தான் எடுத்துக்கும். ஏன் தெரியுமா? வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ முதல் விஷயம் மக்களை, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட வழக்கு விசாரணைக்கு வரவே இல்லை, பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு பெரிய லெவலில் பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிப்படையில் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது பெண்டிங் தான் காமிக்கும். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த வேற ஒரு விஷயம் சொல்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறையிடப்படுது. பொன்முடிக்கு எதிரான அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும், பொன்முடி வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் பார்த்த தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் சொன்ன சில விளக்கங்களை கேட்டு இந்த வழக்கை பட்டியலிட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா சில வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அவசரமாக நீங்கள் விசாரிக்கணும், இந்த வழக்கை நீங்கள் விசாரிச்சே ஆக வேண்டிய தேவை இருக்குது, 2 நாள் அதை செய்யுங்க, 3 நாள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பேசலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி, அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு 2 நாள் முன்னாடி தாவேகா சார்பாக வழக்கு போடப்பட்டாலும் அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா எங்க வழக்கறிஞர் நீதிமன்றம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிபதி முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசுறாரு. பேசி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு வாங்க, தயவு செய்து பண்ணுங்க, நாங்கள் 10ஓட 11 அந்த வழக்கை போட்டிருக்கோம், நாங்கள் 2 நாள் முன்னாடி போட்டாலும் நாங்கள் வேற காரணத்துக்கு போல, எல்லாரும் எந்த காரணத்துக்காண்டி போட்டாங்களோ அதே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் போட்டிருக்கோம், ஸோ இதனால இந்த வழக்கை நீங்கள் பட்டியலிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை கேட்டதுனால தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இதை யார்ப்பா சொல்றது, இதை யார் உறுதிப்படுத்துதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிரஞ்சன் அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில் இதற்கு முன்னாடி வேலை பார்த்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தி கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீதிமன்ற நடைமுறையை நேரடியாக பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார். ஸோ நீதிமன்ற கோரிக்கை அடிப்படையில் நீதிபதியிட்ட எங்கள் வழக்கறிஞர் பேசுனது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ஸோ எங்களுடைய ஆர்கியூமெண்ட் அங்கே பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வரேன். இப்போ ரெண்டாவது, இந்த வழக்கோட வழக்கறிஞர் ஏன் தெரியுமா இவர் மேலே இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இவர் தமிழக அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுறாரு. இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதற்கு இவளோட வாதம் பெரிய லெவலில் மேஜராக ரோல் பண்ணிச்சு. அதனால தான் இந்த வழக்கறிஞர் யார் சார்பான வழக்கறிஞர் அப்படிங்கிறது பெரிய லெவலில் விவாதிக்கப்படுறாங்க. ஸோ இவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட ராஜ்யசபாவில் தெலுங்கானாவோட எம்பியாக இருக்கார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் சின்ன இஷ்யூவில் கூட இவரோட எம்பி சீட்டு போயிடுச்சு. அது கூட பெரிய லெவலில் காங்கிரஸில் விவாதமானுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெலுங்கானா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். காங்கிரஸ் கட்சிக்காரர், காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா அந்த வழக்கில் ஆஜரா இருக்காரு. இவரோட டீம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த வழக்கில் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இங்க நான் சொல்ல வரேன். எப்படிப்பா அதை நம்பலாம், எப்படி இதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்க தலைவர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு தலைமை மூலமா ஒரு அறிவு போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவருக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல யார் பாத்தீங்கன்னா ரீட்வீட் பண்றாங்கன்னா நாங்க ஒரு வழக்கறிஞர் சொல்றோம்ல அபிஷேக், ஸோ அபிஷேக் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீட்வீட் பண்றாரு. ஸோ அபிஷேக் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவை தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணல. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நீங்கள் தான் அப்படிங்கிற கிரெடிட்டை பெரிய லெவலில் எங்கள் தலைவர் கொடுக்கும்போது அந்த ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக்சுவலாக சில பேட்டிகள் கொடுக்குறாங்க. அந்த பேட்டிகளை பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்களுக்கும் தாவேகாக்கும் நடுவில் நடந்த உரையாடல்களை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்கிறாரு. அது அடிப்படையில் பார்க்கும்போது இவர் எங்களுடைய வழக்கறிஞர் அப்படிங்கிறது இல்லாட்டி அவரே அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறாரு. இவர் வேற ஏதோ வழக்குக்கு ஆஜரானார், இவர் வேற ஏதோ ஒரு வழக்கோட வழக்கறிஞர்
வழக்கறிஞர் தான், அது எந்த வழக்கு அப்படிங்கிறத இங்கே ஏன் குறிப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இவர் எங்களுடைய வழக்கில் தான் ஆஜராயிருக்கார் அப்படிங்கிறதும், இவருனால தான் இந்த வழக்கு மிக வேகமாக தாவேக்கா வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த வழக்கை போட்டாலும் ஸோ நீதிமன்றத்தில் இவரோட ஆர்குமெண்ட் மூலமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் பேசுனது மூலமாக தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ மூணாவது, இந்த இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறத ஆஜரான 73 பேரும் பெரிய லெவலில் கிரெடிட் எடுத்துக்கலாம்ல. யார் யார் என்னென்ன வாதங்களை வச்சிருக்காங்க, எது அடிப்படையில் இந்த இடைக்கால உத்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே இந்த கிரெடிட்டை ஏன் தாவேக்கா எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கபில் சிபில் அவர்கள் என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அரசியலமைப்பு சட்டம் 26 அடிப்படையில் மதம் சார்ந்த விஷயங்களில் இது தலையிடுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா வேற சில வழக்கறிஞர்கள் என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, கலெக்டருக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க, கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கிறது எப்படி இருக்குன்னா அரசு சொத்தா அரசு சொத்து இல்லையாங்கிற முடிவெடுக்கிறது கலெக்டர்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி மேலே வழக்கு போட்டால் அந்த நீதிபதியை அந்த வழக்கு விசாரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இது அத்தனையுமே மறுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மத்திய அரசோட வழக்கறிஞர்கள் நிறைய வாதங்களை முன் வச்சாங்க. ஆனால் இங்கே பெரிய லெவலில் தாவேக்கா கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எங்களுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில விஷயத்தை தன்னுடைய வாதத்தை முன் வச்சாங்க. குறிப்பிட்ட அந்த டைமிங்குள்ள அவர் சொன்ன அந்த வாதம் தான் வழக்கில் இவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா இங்கே பெரிய லெவலில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற தகவலை நீங்கள் எந்த நியூஸ் பேப்பரில் வேணால் தேடி பார்த்துங்க, முரசொலியில் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி பல வழக்கறிஞருக்கு பார்த்தீங்கன்னா பல வாதங்களை முன் வச்சாலும் நீதிமன்றம் இடைக்கால தடை அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட வழக்கறிஞர் வச்ச வாதம் தான் இங்கே பெரிய லெவலில் இருக்குது. அதனால தான் தாவேக்கா அந்த வழக்கில் பெரிய லெவலில் கிரெடிட் எடுத்துக்குது. நான் முன்னாடி சொன்ன கபில் சிபில் மாதிரி அவர் குறிப்பிட்ட டைமிங்கில் ஒவ்வொரு வழக்கறிஞரும் அவங்கவுங்க வாதத்தை முன் வச்சாங்க. ஆனால் தாவேக்காவோட வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற இந்த வழக்கறிஞர், இவர் தாவேக்காவோட வழக்கறிஞர் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன சில ஆதாரங்கள் மூலமாக உறுதிப்படுத்திட்டேன். ஸோ இந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வச்ச வாதம் என்ன தெரியுமா, நீதிமன்றத்துக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. இந்த வழக்கை ஹைகோர்ட் விசாரிக்கணுமா உச்சநீதிமன்றம் விசாரிக்கணுமா, மாநில ஹைகோர்ட்டுகள் விசாரிக்கணுமா உச்சநீதிமன்றம் விசாரிக்கணுமாங்கிற குழப்பம் வந்துச்சு. இவர் தன்னுடைய வாதத்தில் பார்த்தீங்கன்னா இது நாடு தழுவிய பிரச்சனை, நீங்கள் பெரிய லெவலில் ஹைகோர்ட்டில் விசாரிக்க சொன்னால் ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் இது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தான் வரும். ஸோ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்க தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இடைக்கால தடை வேணும் அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் ஒரு சேர சொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய வாதம் மூலமாக முதல்ல அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற இவர் தான். ஸோ இவருடைய வாதம் காரணமாக தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இடைக்கால உத்தரவு அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீதிமன்ற தீர்ப்பில் என்ன கிடைச்சிருக்கு, என்ன நிவாரணம் கிடைச்சிருக்கு, இடைக்கால உத்தரவு அப்படிங்கிற நிவாரணம் கிடைச்சிருக்கு. இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் பெரிய லெவலில் முன் வச்சது யாரு, எங்களுடைய வழக்கறிஞர் தாவேக்காவோட வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. அப்போ அந்த தீர்ப்பை யார் கிரெடிட் எடுத்துக்கணும், தாவேக்கா தானே கிரெடிட் எடுத்துக்கணும். அதே தான் நாங்கள் செய்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு வந்து கடிச்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே பெரிய லெவலில் ஒரு மேஜராக நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவில் அப்படியே முழுசாக நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவுபடுத்த மாட்டேன். உங்களை மாதிரி வந்து நான் பொய் செய்தி பரப்ப மாட்டேன். 7 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு வந்திருக்கு. ஏன்னா அந்த 7 நாளுக்குள்ள பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் நீதிமன்றத்தில் எந்த வாதத்தையுமே அங்கே முன்வைக்க முடியல. எதற்கு பிற மதத்தவரை ஜாயின் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து இந்து நிர்வாகத்தில் பிற மதத்தவர்கள் இருக்காங்களா, ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. எதற்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் வந்து 5 வருஷம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓப் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதற்கும் பதில் கிடையாது. எதற்கு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க, கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறது கேலி கூத்தாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழக்கறிஞர்கிட்ட பெரிய லெவலில் பதில் கிடையாது. இது எதுக்குமே பதில் கிடையாதுனால அவங்க நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, சார் ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க சார், 7 நாளுக்குள்ளே நாங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அவகாசம் கேட்குறாங்க. அந்த அவகாசம் அடிப்படையில் எங்களுடைய வழக்கறிஞர் நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இடைக்கால உத்தரவு வேணுங்கிற அவருடைய வாதத்தை பெரிய லெவலில் கவனித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 7 நாள் உனக்கு அவகாசம் தரேன், அதே நேரத்தில் இடைக்கால உத்தரவு போட்டு நான் 7 நாள் அவகாசம் தரேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுதாரர் தரப்பு எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது, அதனால பார்த்தீங்கன்னா மனுதாரர் தரப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் 7 நாள் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை உத்தரவு போடுறோம். இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்லி இடைக்கால உத்தரவு போடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிற மதத்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தோட வகுப்பு வாரியத்திலையும் இப்போ வரைக்கும் தலையிடக்கூடாது, எந்த நியமனங்களும் செய்யக்கூடாது. அப்படி நியமனங்கள் செய்யப்பட்டால் அது பெரிய லெவலில் நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து விசாரித்து அது செல்லாது என்று அறிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இடைக்கால உத்தரவு வாங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிற மதத்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஈடுபட மாட்டாங்க, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழக்கறிஞர் கொடுக்குறாரு. வேற மாநில
ஏளனங்கள் செஞ்சால் நான் பொறுப்பேற்க முடியாது, அது நீதிபதிகள் தனியாக பார்த்துக்கணும், ஆனால் மத்திய அரசு தரப்புலேருந்து இது எந்த விஷயமும் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வவுஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலம் என்னென்ன தருவாயில் இருக்கோ அது நீதிமன்றம் மூலமாக வவுஃப்னு அடையாளப்படுத்தப்பட்டாவோ அல்லது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாரம்பரியமாக அது வவுஃப் நிலமாக இருந்தாவோ அல்லது அது ஆல்ரெடி வவுஃப் நிலமாக இருந்து சில ஆதாரங்கள் இருந்தாவோ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்கு இது இருக்கு இல்லை வருது போகுது எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ என்ன நடைமுறையில் இருக்கோ அது அடிப்படையில் 1995 அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது எப்படி இருக்கோ அதே நடைமுறையில் தான் இருக்கணும். எந்த விதமான மாற்றமும் இந்த ஒரு வாரம் வரக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு வந்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே அவங்களாம் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் அடிப்படையில் இடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 7 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும். அந்த வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 73 பேர் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த வழக்கில் 73 பேரை வச்சு ஒரு விஷயத்தை விசாரிக்க முடியாது. ஒவ்வொருத்தராக பதில் சொல்லி இந்த வழக்கை என்னைக்கு முடிக்கிறது, ஸோ முடிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தம் நீதிபதிகளுக்கு தெரியும். ஸோ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மனுதாரர் தரப்பில் நீங்களே கன்சிடர் பண்ணி ஒரு 5 பேரை எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த 5 பேரை பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய லெவலில் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 73 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5 பேரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க. அந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட வழக்கு இல்லை தான், மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் திமுக வழக்கும் இல்லை, வேறு சில கட்சிகள் போட்ட எந்த வழக்கும் இந்த 5 பேர் லிஸ்ட்டில் இல்லை. இந்த 5 பேரும் யாராக இருக்காங்கன்னா நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தரப்புலேருந்து மத்திய அரசு மனு தாக்கல் பண்ணும்போது எந்த முஸ்லீமும் இந்த வழக்கை போடலங்க, சில கட்சிக்காரங்க தான் அரசியலுக்காண்டி இதை செய்கிறாங்கங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 73 பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஸோ இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க மட்டும் இந்த 5 பேர் லிஸ்ட்டில் இருக்கட்டும், மிக முக்கியமான 5 பேர் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் அடிப்படையில், அதாவது ஆப்போசிட்டுக்கு நம்மளே பாயிண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட மிக முக்கியமான 5 பேரை இவங்களுக்குள்ளே பேசி செலக்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஸ்லாமிய சொந்தங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாதத்தை முறியடிக்கணும், அதாவது இப்படிப்பட்ட வாதங்கள் அங்கே ஆப்போசிட்டில் மனுவாக வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த 73 பேரும் சேர்ந்து இந்த 5 பேரை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இந்த 5 பேரை பார்த்தீங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்த வழக்குகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், மித்த 73 பேர் இந்த 5 பேர் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 68 பேரா, இந்த 68 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இடைக்கால நிவாரணத்துக்கு நீதிமன்றம் வந்தாங்க அப்படிங்கிற தருவாயில் இந்த வழக்குகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை விசாரித்து இடைக்கால நிவாரணம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற தருவாயில் இந்த வழக்கை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த 73 பேரில் பார்த்தீங்கன்னா 68 பேர் பார்த்தீங்கன்னா இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த வழக்கு முடிஞ்சு போயிருது. மிச்ச 5 பேரை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மிச்ச 5 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடுத்தடுத்த பெரிய பெரிய விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. தாவேக்காவோட வழக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, அங்கே திமுகவோட வழக்கு இல்லை, இதற்கான காரண காரியங்கள் என்னங்கிற தெளிவை ஏன் கொடுக்கட அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதானமான கேள்வி. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், முத்தலிஃப் நைட்டு 2 மணிக்கு ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு 2 மணி வரைக்கும் கட்சியை கடிக்கிறதுல பெரிய தீர்க்கமான முடிவுக்கு எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் கட்சியோட மிக முக்கியமான ஐடி விங் மீட்டிங்கு போகிறேன். மீட்டிங் போயிட்டு வந்து முதல் வீடியோ நம்ம அண்ணன் முத்தலிஃப்க்கு தான். ஸோ அவர் பண்ணுற தாவேக்கா சார்ந்த அவதூறுகளை நான் சும்மா உட்காந்து கத்த போகிறதில்ல, சில தரவுகள் அடிப்படையில் அவருடைய வாதங்களை முறியடிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.